சபரிமலை ஐயப்ப சுவாமி கோயிலில் மாதாந்திர பூஜைகளுக்காக தமிழ் மாதம் 1ஆம் தேதி முதல் 5 நாட்கள் நடை திறக்கப்பட்டிருக்கும். அப்போது பக்தர்கள் தரிசனத்துக்காக அனுமதிக்கப்படுவார்கள். வைகாசி மாதத்திற்கான மாதாந்திர பூஜைகளுக்காக வரும் 14ஆம் தேதி மாலை 5 மணிக்கு சபரிமலை நடை திறக்கிறது. 19ஆம் தேதி இரவு 10 மணி வரை பக்தர்கள் தரிசனத்துக்காக அனுமதிக்கப்படுகின்றனர். இந்த நிலையில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு வரும் 18ஆம் தேதி சபரிமலை ஐயப்ப சுவாமி கோயிலில் தரிசனம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து கேரளா போலீஸ் மற்றும் சபரிமலை கோயில் நிர்வாகிக்கும் திருவிதாங்கூர் தேவசம் போர்டுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவிதாங்கூர் தேவசம் போர்டு ஆன்லைன் முன்பதிவு 4 நாட்கள் மட்டுமே ஓப்பனில் உள்ளது. கேரளா அரசுக்கும் அதிகாரப்பூர்வமான தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 18ஆம் தேதி கேரளா வரும் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அன்று அல்லது 19ஆம் தேதி சபரிமலையில் தரிசனம் செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சபரிமலை ஐயப்ப சுவாமி கோயிலில் ஆன்லைன் முன்பதிவில் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்ப சுவாமி கோயிலில் தரிசனம் செய்ய முன்பதிவு செய்யும் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு இணையதளத்தில் 14ஆம் தேதி மாலை 5 மணி முதல் 17ஆம் தேதி இரவு 10 மணி வரை மட்டுமே பக்தர்கள் முன்பதிவு செய்ய முடியும். 18 மற்றும் 19ஆம் தேதிகளில் முன்பதிவு செய்ய வழிவகை ஏற்படுத்தவில்லை. இந்த 2 நாட்களில் ஏதாவது ஒரு நாள் ஜனாதிபதி திரௌபதி முர்மு சபரிமலையில் தரிசனம் செய்யலாம் என்பது உறுதியாகியுள்ளது. சபரிமலை வரும் 18ஆம் தேதி கோட்டயம் குமரகத்தில் ஜனாதிபதி தங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளனர். சபரிமலையில் உள்ள தேவசம் போர்டு விடுதியில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் 18ஆம் தேதி சபரிமலை செல்லும் ஜனாதிபதி அங்கு தங்கிவிட்டு மறுநாள் திரும்பி செல்ல வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. பம்பாவில் இருமுடி கட்டி அங்கிருந்து சுவாமி ஐயப்பன் சாலை வழியாக காரில் சபரிமலை செல்ல வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. சபரிமலைக்கு தரிசனத்துக்காக ஜனாதிபதி வருகை புரிவது இதுதான் முதல் முறையாகும். நீலகிரி கோடை விழா கோலாகலமாக தொடங்கியது. 2.5 டன் காய்கறிகளால் அலங்கரிக்கப்பட்ட உருவங்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை சீசன் களை கட்டும். அப்போது லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என்பதால் கோடை விழா நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடத்தப்படுகின்றன. நடப்பாண்டு கோடை விழா தொடங்கியது. வரும் 25ஆம் தேதி வரை இவ்விழா நடைபெறுகிறது. ஊட்டி அரசு தாவரவியல் பூங்காவில் 127வது மலர் கண்காட்சி 16 முதல் 21ஆம் தேதி வரை நடைபெறும். இந்த ஆண்டு முதல் முறையாக குன்னூர் அருகேயுள்ள காட்டேரி பூங்காவில் மலைப்பயிர்கள் கண்காட்சி நடத்தப்படுகிறது. கோடை விழாவின் முதல் நிகழ்ச்சியான 13வது காய்கறி கண்காட்சி கோத்தகிரியில் உள்ள நேரு பூங்காவில் தொடங்கியது. மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா கண்காட்சியை திறந்து வைத்தார். இதில் தமிழர் பண்பாட்டை போற்றும் வகையில் 2.5 டன் எடையுள்ள கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, கேரட் உள்ளிட்ட காய்கறிகளால் ஜல்லிக்கட்டு காளை உட்பட பல்வேறு வடிவங்கள் தத்ரூபமாக அமைக்கப்பட்டுள்ளனர். மேலும் உருளைக்கிழங்கில் வடிவமைக்கப்பட்ட சிலம்பாட்டம், கேரட், பீட்ரூட்களால் தமிழ் மரவன், பட்டாம்பூச்சி, கத்திரிக்காய், கோவக்காய் மற்றும் பஜ்ஜி மிளகாயால் மரகத புறா, பச்சை மிளகாய், சிவப்பு மிளகாயால் வடிவமைக்கப்பட்ட பச்சை கிளிகள் மற்றும் சுக்கினி, கோவக்காய், பச்சை, சிவப்பு மிளகாய், முள்ளங்கி, கேரட்டால் தஞ்சாவூர் பொம்மை, சேனைக்கிழங்கால் நீலகிரி வரையாடு உள்ளிட்டவை சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்தன. மேலும் திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், விழுப்புரம், தேனி, ஈரோடு, திருப்பூர், கோவை மாவட்ட தோட்டக்கலைத்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளில் பல்வேறு வகையான காய்கறிகளால் ஆன பாண்டா கரடி, இருவாச்சி பறவை, திருவள்ளுவர், பூவிலிருந்து தேன் எடுக்கும் தேனீ, புலி, மாட்டு வண்டி, சிங்கம், கழுகு ஆகிய வடிவங்களும் நீலகிரி மற்றும் சமவெளி பகுதிகளில் விளையக்கூடிய காய்கறிகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளனர்.